என்னடா டேய் என்ன பண்ற? நாங்க இந்த பேய் பெங்களாவை ரீச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண கோஷ்டி வீடியோவை எடுக்க போறதா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்க மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ற அளவுக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாம என்னோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடூரமான விஷயங்களுமே அங்க நடந்தது. அப்போ கேக்குதாடா அவளை என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே யாரோ சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இங்க இருக்கிற ஆத்மாவை பயங்கரமா கோவப்படுத்தி இருக்காங்க. ஓ மை காட், ஓ மை காட், யாரோ ரிச்சுவல் பண்ணிருக்காங்க இங்க. இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. சோ गाइस, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். கேக்குதா? ஓகே, இங்கேயும் ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். இங்க பொருட்கள் நீங்க உங்களுக்காக எதனா கேட்க விரும்புறீங்களா? உங்க குழந்தைக்காக எதனா கேக்குறீங்களா? உங்க குழந்தைக்குனா இப்படி எக்ஸ் போயிடுங்க. உங்க குழந்தைக்காக எதனா வேணும் ஞாபகம் இருக்காது. தாய் பாசண்டா. குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாம இறந்து போயிருக்கீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க தான் அந்த அம்மாவா? என்னடாச்சு? தண்ணி எங்கடா? ஏ வாசி, என்னடா ஆச்சு? இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்கு. இப்ப நான் இங்க படியில ஏறுறப்போ அந்த கல்லு பாட்டுக்கு என் தலையில விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? இது டொம்முன்னு விழுந்த மாதிரி தானே கேட்டுச்சு. அது விழுந்தானடா. இதுக்கு மேல வழியே இருக்காது போலயே. கைஸ், இது உள்ளதான் நம்ம போறோம். இதுக்குள்ள ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கோம். ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாதனால அந்த ரோடுமே வீணா இருக்கு. மழை தண்ணி இந்த மாதிரிலாம் நின்றுக்கும் போல இருக்கு. பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஆனா நாங்க உள்ளாக்க ரொம்ப தூரம் வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். போக போக எந்த ஃபேக்டரியுமே கிடையாது. பாருங்க, சுத்திலும் எதுவுமே கிடையாது. ரொம்ப தூரம் இதுல தான் போக போறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க நம்ம இது உள்ள போகணும். யாருமே இல்லை. ஆத்திர அவசரம் கூட யாரும் வரமாட்டாங்க. என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? உங்களுக்கு அங்க தூரத்துல ஒரு பில்டிங் இருக்குதா? அந்த பில்டிங்க்கு தான் இப்ப நம்ம ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கோம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில. இங்க வர்றதே பயங்கர த்ரில்லா இருக்கு கைஸ். ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம். என்ட்ரன்ஸை பார்த்தாலே பயங்கரமா இருக்கா? என்ட்ரன்ஸே ஒரு மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குடா. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், யாராவது இருப்பாங்க பயமா இருக்கு. அனாந்திர கடன் வாங்குறீங்களா அந்த மாதிரி இருக்கு. கைஸ், பில்டிங்கை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனால் யாரோ இதெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இந்த பில்டிங்கில் இருக்கிற பிரச்சனையால யாருமே இந்த சைடு குடி வர மாட்டாங்க போல இருக்கு. ஃப்ளாட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க.
உள்ள வரும்போதே ஒரு மாதிரி பக்குன்னே இருக்கு. ஆமா, ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு நாங்க ரோடு எல்லாமே இருக்கு, இந்த ரோடு எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. ரொம்ப தூரமா தான் உள்ள வந்திருக்கோம். ஆக்சுவலா நான் இவ்வளவு தூரம்லாம் யாரும் பிளாட் போட்டுட்டு ஒருத்தங்க கூட யூஸ் பண்ணல. கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பில்டிங்குமே இல்லை, இது மட்டும் தான் இருக்கு. பாத்தியா சுத்தி முத்தி காடு தான் இருக்கு. ஆனா லைட் ஏரியா இடத்துலாம் பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது, ஆனா ரொம்ப லாங்கு. ஆமா, இது வந்து ஒரு ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. பட் இதை ஒட்டி எங்கேயுமே எந்த ஃபேக்டரிஸுமே இல்லை, ஒரு சின்ன குடோன் கூட கிடையாது. சரி உள்ள போலாம். இங்க ஏதாவது நமக்கு ஆனா கூட வெளியே எப்படி போகணும்னு கூட தெரியல. ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு போறதுக்கே 5-10 கிலோமீட்டர் ஆகும் போல, அவ்வளவு தூரம் இருக்கு உள்ள. போ, ஸ்லோவாகவே போ, யாராவது இருக்கலாம். இல்லடா இவ்வளவு தூரம் இருக்கு, கண்டிப்பா இல்லீகலா யாராவது யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப மோசமான இடம்டா. நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருக்கேன். இப்போ யாராவது இருந்தாலும் என்ன பண்றது? பில்டிங் இடத்துல வந்துட்டோம். இந்த பின்னாடி ஏரியா பில்டிங் எடுக்காம வந்துட்டோம். சரி கொஞ்சம் பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. வா, ஏதோ சவுண்டு கேட்குதுடா. இன்னும் வா, பின்னாடி வா, இன்னும் வா, இன்னும் கொஞ்சம் வா. எதுக்கு நடங்குது? அருவா வச்சுட்டு மாதிரி இருந்துச்சு. ஆர்சி ஆபீஸ்ல போடா. எதுக்குடா ஹார்ன் அடிக்கிற? பட்டுருச்சுடா வைத்தியக்காரா. சவுண்டு கேட்டுதேடா ஏதோ. திருப்பி நிமிஷம். பாட்டில் உடையுது. சொன்னேன்ல சவுண்டு கேக்குதுடான்ட்டு. பாட்டில் தானே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம். ஆள் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ சவுண்ட் பாட்டில் வந்து தூக்கி போட்டு யாரோ உடைச்சாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்டி. இப்போ வண்டி மேலே எரிஞ்சிருப்பாங்க. யாருமே இல்லையே. கண்ணாடி நொறுங்குற மாதிரி இப்போ சவுண்டு கேட்டுச்சு. கண்ணாடி யாருமே இல்லடா. யாரும் இல்ல. சவுண்டு கேட்டுச்சு, உடஞ்சிச்சு ஏதோ. யாரும் இல்லையே. நல்லாவே கேட்டுது. கண்ணாடி கண்ணாடி உள்ள உடையுதுடா. வந்துடுறா. கண்ணாடி உள்ள கேக்குதா? கண்ணாடி உடைக்கிற சவுண்ட் கேக்குது கைஸ். உள்ளுக்குள்ள போகும்போது யாராவது நம்ம மேலே எரிஞ்சிட்டாங்கன்னா மண்டை எண்டையில. அதான் பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஆள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் உள்ளே வரல, அதுக்குள்ள கரெக்டாக எரிஞ்ச இடத்துல நிற்கிறான்டா. பாட்டில் எரிஞ்ச இடத்துல நிற்கிறான்டா. ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இங்கே ஆள் இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே பாருங்க கண்ணாடி உடையிற சவுண்ட் கேட்குது. கன்ஃபார்ம் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விண்டு வச்சிரும், விண்டு வச்சிரும். கேக்குதா உங்களுக்கு?
இறக்குடா கண்ணாடிய. ஆள் இருக்க மாதிரி இருக்குடா. கண்ணாடிலாம் அடிச்சு நொறுங்குதுடா. அதுவா 2-3 கண்ணாடி உடையுது. ஆளா என்னன்னு தெரியல. உள்ள போறதுக்கு முன்னாடியே உடையுது. இங்க பாரு. ஐயோ வெளியில வந்து செத்துருதுடா. எப்படி அப்போ மூஞ்சில கண்ணாடி போட்டுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இங்க வந்து செத்துருச்சு பாத்தீங்களா இல்லையா? இப்ப பார்த்தேன். எப்படா போறது? கண்ணாடி எல்லாம் மூஞ்சில பட்டுச்சுன்னா அவ்வளவுதான்டா, எல்லாம் கிழிச்சிரும். கோஸ்ட் இருந்துச்சுடா. கோஸ்ட்னு தெரியல. கோஸ்டா அப்படி பாட்டில் எரியுது. இங்க பாரு எல்லா பக்கமும் விழுது. காருக்கு பின்னாடி எல்லாம் விழுது. கார் மேல உந்துற போறாச்சு. நான் சொல்றது கேளு, நீங்க இங்கே இருங்க. இங்கயா? ஆமா, எல்லாத்துக்கும் போய் அடிபட்டுருச்சுன்னா யாரா அப்ப கூட்டிட்டு போறது? இல்லடா, எல்லாருக்கும் 3 பேருக்குமே போய் எல்லாரு மேலேயும் கண்ணாடி தூள் பட்டுருச்சுன்னா யாரு கூட்டு போறது? நான் சொல்றதை கேளு, நான் புள்ள பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உடனே கூப்பிடுறேன் நான் உள்ள போயிட்டு. சீக்கிரம் பார்த்துட்டு வா. ஓகே, காரை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இங்கேயே நைட் விஷன் செட் பண்ணு. நைட் விஷன் நீங்க நான் செட் பண்ண வெளியில. சரி, நீ சீக்கிரம் வா. ஓகே, சேஃபா இருங்க. எதனா கால் பண்ணுங்க. நீ பார்த்து போடா. நான் உள்ள பார்த்துட்டு உடனே உனக்கு கால் பண்ணுவேன். நீ வந்துட்டு இருக்கா கண்ணாடி உள்ள இருந்து. எனக்கு என்னமோ இங்க ஏதோ ஆபத்து நடக்க போகுது மட்டும் தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு வந்தா இப்படி ஆயிடுச்சு. கேக்குதா உங்களுக்கு? பாட்டில்ஸ் உடஞ்சு நொறுங்குது. நிலா வேற பயங்கரமா இருக்கு. யாராவது இருக்கீங்களா மேல? Olavi, oh my god, please fade it. Please fade it. யாராவது மேல இருக்கீங்களா? யார் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறது? ஹலோ, ஆக்சுவலி இந்த வாசல்ல வந்து கடைசியா விழுந்து தெரிச்சிச்சு. நான் அவனுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சேஃப் இல்லை, உள்ள போலாம். யாராவது இருக்கீங்களா உள்ள? தெரியுதா உங்களுக்கு? கல்லெல்லாம் விழுது. வாட்டர் பாட்டில் இருக்கு. யாரும் இங்கே தங்கி இருந்திருக்காங்க. யாரு? ஃபுட்ஸ்டெப் கேக்குது. ஃபுட்ஸ்டெப் கேட்டுச்சு. நல்லா உங்களுக்கு கேட்டுச்சுல? யாராவது இருக்கீங்களா மேல? உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, மனுஷங்க கிடையாது கைஸ். இங்க நடந்த விஷயம் உங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல முடியறதுக்கான சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சில விஷயம் இருக்கு. இங்க அம்மா பொண்ணு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட ஆத்மா ரொம்பவே ஒரு மாதிரி அக்ரெசிவா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி அவங்க இப்ப கொஞ்சம் அமைதியான மாதிரி
காருக்குள்ள சவுண்ட் வருதுடா. சவுண்ட் போடாத. மனுஷங்க கிடையாது கைஸ். சவுண்டு மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் வருது. அவ்வளோ மனுஷங்க இருந்தாங்கன்னா கேமராவில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. பட் அப்படி யாரும் இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? எதனா பிரச்சனையா? நீங்கள் இவ்வளோ கோவப்படுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்கிறதுக்காக நாங்கள் வரலையே. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் உள்ளே வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே இருக்கிற ஆத்மா அவ்வளோ அக்ரெசிவான ஆத்மா கிடையாது. ஏன் இன்னைக்கு இவ்வளோ அக்ரெஷனாக இருக்குன்னு தெரில. கண்டினியூஸாக என்ன ஒன்று ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படி என் மேலே எதுவும் படலை. அதுலேயே தெரியுது அவங்களுக்கு கெட்ட எண்ணம் இல்லை. இப்படி என்னமோ நடந்திருக்கீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் பக்கத்தில் நான் வரலாமா? என்னை சுற்றி ஓடுற மாதிரி தெரியுது. என்னை சுற்றி யாரோ ஓடுறாங்க. நல்லா தெரியுது. பாருங்க. ஓகே, ஏதோ நடந்திருக்கு. ரொம்ப அக்ரெஷனாக இருக்காங்க. மேபி இன்னைக்கு ஃபுல் மூன் இருக்குனாலையா என்ன விஷயம்னு தெரியல. பட் ரொம்ப அக்ரெஷனாக இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறது சுத்தமாக சேஃப் கிடையாது. 100% இன்னைக்கு சேஃப் கிடையாது இங்கே வீடியோ எடுக்கிறது. ஏன்னா எல்லா பொருட்களும் என் பக்கத்தில் வந்து விழுது. ஏதாவது ஒன்று என் மேலே பட்டா கூட ரொம்ப மோசமாயிடும் நிலைமை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கத்துறீங்க? எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க? உங்களை எதுவுமே நாங்கள் பண்ணல. நாங்கள் உள்ள வரதுக்குள்ளே எங்க மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க. என்ன ஆச்சு? Oh my God. என்ன ஆச்சு உங்களுக்கு? மேலே போகலாம். மேலே போகணும். வழி வந்து எதுவும் தெரியல. அங்கே மேலே தெரிஞ்சல விண்டோஸ். மேலே தெரியுதுல விண்டோஸ். அது எல்லா விண்டோஸ்லையுமே எனக்கு பயங்கரமாக சவுண்ட் கேட்டது. இது பாருங்க, வாட்டர் கேன் கவுந்துச்சு.
ஹே, யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சவுண்ட் பயங்கரமாக கேட்டது. இங்கே பாருங்க, கரையா பயங்கரமாக படர்ந்து இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமினால ஃபுல் பவரா இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வேற எதனா பிரச்சனை இருக்கா? ஹலோ, வெளிச்சமே தெரியலடா எங்கேயுமே. உள்ள போயிட்டாங்க அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இங்கே சுத்தமா அவனோட வெளிச்சமே தெரியல. சவுண்டும் காணும் எதுவுமே. இந்த பில்டிங் நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய மாசிவான பில்டிங். மாடியில பயங்கரமா இருக்கு. மாடியிலேருந்து நம்ம எதாவது தள்ளி கீழே வந்தா கூட தெரியாது. ஆமா, என்னன்னா சவுர்லாம் கிடையாது, ஃபுல்லா ஓப்பன். யாராச்சும் பிளான் பண்ணி தள்ளி விட்டு அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஆனா கூட இங்க நம்ம கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்டா. ரிஸ்கான இடமா இருக்கு. வர வர நம்ம போற இடம் சாமி படம் கவுந்திருக்கு. இந்த சாமி படத்தெல்லாம் கவுத்து வச்சிருக்கீங்க. சாமினா பயமா? சாமினா பயமா? ஐயோ, லைட்டு ஃபிளிக்கர் ஆகுது. லைட்டு ஃபிளிக்கர் ஆகுது கைஸ், தெரியுதா? அப்புறம் இது அந்த மோட்லேயே இல்லை. எதுக்காக அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை யாரும் துன்புறுத்திட்டாங்களா? உங்களுக்கு எதனா கெட்ட விஷயம் நடந்துச்சாங்க? ஏன் எங்கள் மேலே கோவப்படுறீங்க? ஓ மை காட், யாரும் இங்கே சமைச்சிருக்காங்க. இங்கே எதுவும் ஆக்சுவலாக நடந்திருக்கு, பட் என்னன்னு தெரில. இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு எனக்கு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா யார் மேலேயாவது கண்ணாடி துண்டுகள் பட்டுச்சுன்னா ரொம்ப காயமாயிடும், படுற இடத்த பொறுத்து. கார்கிட்ட வருது. நாயா? வேற கார் ஏதோ உரசுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நாய் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடையாது. நம்ம உள்ள இருக்கிறது சேஃப். இப்போ இறங்கவும் முடியாது. நாய் இருந்தா நமக்கு சவுண்ட் விட்டுருக்கும்ல. ஒரு சவுண்டு கூட கேட்கல இந்த காட்டுக்குள்ள. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவன் கேமரா வைக்க சொன்னோம். நைட் விஷன் பேக்ல இருக்கு. நம்ம இந்த இடத்துல நிறைய விஷயம் கண்டிப்பா கேப்சர் பண்ண முடியும்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஆக்டிவிட்டிலாம் இல்ல, நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இது ரொம்ப பயங்கரமான விஷயம் நடக்குன்றது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. மாட்டி விட்டியா? அது போன்ல அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுரு. இன்னைக்கு வேற பக்கம் நடிக்கிற கையெல்லாம் நடிப்பே நடக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருறா, இன்னைக்கும் சும்மா இருறா, எதுவும் பண்ணிடாரான்னால அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மண்டையெல்லாம் உடைச்சிடும். இந்த பில்டிங் ரொம்ப பெருசுன்றனால அவன் எங்க இருக்கான்னு வேற தெரிய மாட்டேது. ரைட் ஆயிடுச்சா? நைட் விஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி வச்சு வந்துட்டா பயமா இருக்குடா. அங்க போகணும்டா. நீ போறியா? வேணாம் இரு, அப்புறம் திட்டுவான். இங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வலி. என் தலையில் விழுந்திருந்தா என்ன வருது? இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்கு. இப்போ நான் இங்கே படியில் ஏறுறப்போ அந்த கல் பாட்டுக்கு என் தலையில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னை கொல்ல பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு என்ன கெட்ட விஷயம் செஞ்சேன்?
வேற யாரோ பண்ண தப்புக்கு என் மேலே கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணலையே உங்களை. உங்களுக்கே இவ்வளோ கோவம்? நான் மேலே வரப்போகிறேன் இப்போ. நான் போய் அதை வச்சிருந்துடுறேன். கீழே வேற பயமா கூட இறங்க போய் இறங்கமா உள்ளே உட்காந்துருக்கோம். உள்ளே அப்போ யாராச்சும் ஒரு ஆள் வச்சிருக்கணும்டா. நான் டிரைவர் சீட்டுக்கு மாறிக்கிறேன். இதை வச்சுக்க. நான் முன்னாடி போய் உட்காந்துக்கிறேன். அப்போ சார் நான் எடுத்துட்டு ஓடிக்கிறேன். இல்லை இருக்க மாதிரி இருக்குடா. என்னடா சொல்கிறேன்? அவனை வேற காணும். சவுண்டு கேட்குதுடா. இது டொம்முன்னு விழுந்த மாதிரி தானே கேட்டுச்சு. அவன் இது வந்துட்டான்டா. தெரியலடா. விழுந்து கத்து வெளியே உள்ள போடு. என்னடாச்சு? விண்டோ ஏற்றிடுறோம். சீக்கிரம்டா. இந்த இடத்துல நான் உள்ள ஏற்றாரு கருப்புண்டா. என்னடா சொல்ற? உண்மையோ? இதெல்லாம் வைக்கலான்னு போனா வைக்க கூட போகுது. தைரியம் முடிதுடா. ஆள் கிடையாதுடா. அப்ப பேசாண்டா. என்ன நினைத்துல உள்ள போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. அவனே கூப்பிடுறேன் தானே சொன்னான். ரொம்ப நேரம் ஆச்சுடா உள்ள போய். அப்பயே நான் உள்ள பார்த்துட்டு வருவா? இல்லை சும்மா இருக்கா. உங்களையும் அனுப்பிட்டு நான் தனியாக உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? என்ன இல்லடா, சப்போஸ் அவனுக்கு எதாவது ஆனாலும் நான் கூப்பிடுவேன். இல்லடா, 2 பேருமே போய் சப்போஸ் 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் ஏற்ற முடியாது. அப்போ சும்மா நீயும் நானும் சேர்ந்து உள்ள போய் சப்போஸ் 2 பேத்துக்குமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியும் உனக்கு? இப்போ நீ காருக்குள்ள இருந்தேன்னா கூட சப்போஸ் நாங்கள் 2 பேருமே வரல கூட நீ யாராவது ஃபோன் பண்ணல வைக்கல ஏதாவது உனக்கு கூப்பிடலாம் வந்துச்சுடா. 2 பேருமே உள்ளுக்கு போய் 2 பேருக்குமே ஏதாவது ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாதா? நம்ம இருக்கிற ஒரு அனாந்தர காடுறா. யார் மனஞ்சலமான ஒரு மிருக மட்டும் எதுவுமே இல்லடா சுத்தமா. உனக்கு எதுனா ஆச்சுன்னா அவன் அவ்வளோதான் வெயிட் பண்ற. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா. என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு பயம்னா ஆளுங்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் கருப்பூரத்தை இப்ப பார்த்தேன்டா. கேப்சர் ஆச்சான்னு தெரியலடா. சவுண்ட் கேக்குதுடா. சொன்ன ஆள் கிடையாது. பேய். அவன் சவுண்டே காணாடா. வாசு சவுண்ட் சுத்தமா. நான் போய் நைட் சவுண்ட் செட் பண்ணிட்டா. நான் அதுக்கப்புறம் யோசி போயிரு. டக்குன்னு வச்சிருந்துறேன். சீக்கிரம். என்னடா சொல்ற? நான் மேல வரப்போறேன் இப்போ. உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை பாக்குறதுக்காக வந்தவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஓ மை காட், கண்ணாடியா வருது. ஓ மை காட். ஓ ஃபக், கால் வந்துச்சு. உருவம் பின்னாடி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வாசு ஃபோன் பண்ணுறான்டா. ஃபோன் எடுக்க மாட்டான். அப்போ பண்ணுவோம். ஹலோ வாசு, கேக்குதா? என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? இங்க ரொம்ப மோசமா இருக்குடா. நீங்களாம் உள்ள வர முடியாது. ஓகே, இங்கேயும் ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். இங்க பொருட்கள் எனக்கு என்னன்னா எதுவும் அவங்க பயங்கரமா கோவத்துல இருக்காங்க. ஏன்னு தெரியல, பயங்கர கோவமா இருக்காங்க. பொருட்கள் எல்லாம் நம்ம மேல வந்து விழுது. ஆனா உள்ள வரவே முடியலடா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஓ மை காட், கண்ணாடி எல்லாம் என் மேல வந்து விழுதுடா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அடிபடும். நீங்க வர வேண்டாம், இங்கே இருங்க.
எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? நான் உள்ள பார்த்துட்டு வரேன், அங்கே வெயிட் பண்ணுங்க. சொல்ற மட்டும் கேளுங்க, உள்ள யாரும் வராதீங்க. ஏடா சொல்ற, உன்னை மட்டும் தனியா விட்டு நாங்க எப்பறம் அங்க நிம்மதியா இருப்போம்? சொல்ற கேளுடா. நீ கட் பண்ணிட்டான்டா, இவனை உள்ள விட்டு எப்பறம் நம்ம தனியா இருக்க முடியும்? நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் மேல வரதான் போறேன். ஓகே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ மை காட் கைஸ், இங்க பாருங்க, ஃபுல்லாவே கண்ணாடியா தான் இருக்கு. மேபி அவங்க நடக்கிறது கூட நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதோ. வாசு அங்க இருக்கான் பாருங்க. ஆமா, நம்ம கூட தான் இருக்கான். இந்த மாதிரி கண்ணில் தெரிஞ்சா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். உள்ள போயிட்டானா இருட்டுல ஒண்ணுமே தெரிய மாட்டுது. ஃபுல் மூன் இன்னைக்கு. இன்னொரு விஷயம், கேக்குதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என்ன நடந்தது? நாங்க உங்களை ஒண்ணுமே பண்ணலையே. நாங்க என்ன உங்களுக்கு தப்பு பண்ணோம்? எங்களை அட்டாக் பண்றதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தெரியும். என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்டா உள்ள? யார்கிட்டடா? பேய்கிட்ட தான் பேசுவான். யார்கிட்ட பேச போறான்? உள்ள போறான் பாரு. என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எதனா எங்களை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு எதிராக நாங்க எதனா பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க ப்ளீஸ். சவுண்டு ரொம்ப பெரிய பில்டிங் கைஸ், தெரியுதா? சவுண்ட் கேட்டுச்சு. குழந்தை சவுண்டு மாதிரி இருக்கு. அப்ப இவரும் நம்மள உள்ள வர வேணாம்னு சொல்றான்டா. இது ஏன்டா தனியா இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான்? சொன்னா கேட்கவும் மாட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கைகள்லாம் விட விடனது. ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி வந்துட்டான், அதனால கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல. இப்ப எவ்வளவு நேரம் இந்த காருக்குள்ளே இருக்கிறது, இறங்குறதுக்கும் பயமா இருக்கு. கதவையும் திறக்க முடியல, ஜன்னல் திறந்து வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு, மூச்சு விட முடியல. அங்க தெரியும் பாருங்க, வரான். வாடா வாசு வாடா. எல்லாரும் ஒன்னா இருந்தா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கும். கண்ணாடி சவுண்டா கேக்குதுடா. சப்போஸ் ஏதாவது கழுத்துலயோ கையிலயோ கண்ணுல எங்கேயாவது பட்டா என்னடா பண்ணுவான்? அவ்வளவுதான், கண்ணுல எல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் கல்யாணம் வேற அவ்வளவு யாருக்கும். ஏய், யாரும் இங்க இருக்காங்கப்பா. தொட்டிலாம் கட்டி தூங்கியிருக்காங்க. குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க தொட்டிலாம் கட்டி. இங்க பாருங்க, இதுக்குள்ளேயும் கண்ணாடி தான் இருக்கு.
அந்த சைடு உள்ளதான் எப்படி இருக்குன்னு வேற எனக்கு தெரியல. வீடியோஸ்ல பாத்திருக்கேன். கண்ணாடி பிசுலாம் பட்டுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, எடுக்க கூட முடியாதுடா. ரொம்ப சேஃபா இருக்கணும் இந்த இடத்துல எல்லாம். சப்போஸ் நம்ம தப்பிச்சாலுமே செப்டிக் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. வருஷங்களா அந்த கண்ணாடியில இங்க கிடக்குதுன்னு நமக்கு தெரியல. இல்ல ஆமா, கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆயிருக்கும் அந்த கண்ணாடியில. இங்கிட்டு வரோம். இங்க பாருங்க, ஃபுல்லாகவே கண்ணாடிகள் இருக்கு. எங்கேருந்து இவ்வளோ கண்ணாடி வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருக்கிற குழந்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த தொட்டில் தான். பேயே குழந்தைக்கு தொட்டில் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கா எனக்கு புரியல. இல்லை வேற யாராவது வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்களா? ஹலோ, ஏன் ஒன்றும் இல்லை, வெங்கடேஷ் கால் பண்ணா சைரன் சவுண்ட் கேட்குது, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னா. நான் போய் அப்புறம் பார்த்தேன், வந்திருக்காங்க. ஆனால் அவங்க தூரமாகவே திருப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே இந்த அளவுக்கு வரல, இந்த அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. இங்கே வரதுக்கு வேலையும் கிடையாது. இங்கே பாருங்க, மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றிருக்கு, எதுக்குன்னு தெரியல. தேங்காய் வளையல் ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இங்கே பாருங்க, ஆங்கர் மாதிரி செட் பண்ணி நைட்டி இருக்கு. ஓ மை காட், அது வந்து ஆக்சுவலாக கத்தி மாதிரி இருக்கு, ஆனால் அது கண்ணாடி. என்னது இது? மல்லிகைப்பூ வாடி போயிருக்கு. என்னை பயமுறுத்துறதுக்கு நினைக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் உங்களோட ட்ரெஸ்ஸா? இங்க பாருங்க, சேஃப்டிக்கு கத்திலாம் வச்சிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா ஒரு கண்ணாடி துண்டை கத்தி ஷேஃப்ல உடைச்சிருக்காங்க கைஸ். நம்மளால உடைக்க முடியாது ஒரு ஹியூமனால. அங்க பாருங்க, இது நைட்டி, இது ஒரு லெக்கின்ஸ் மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியல. பட் பாருங்க, ஒரு ஹியூமன் வாழ்ற மாதிரி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களோட பேபிக்கு தொட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பச்சை கலர்ல இருக்கு. கிட்டத்தட்ட அவன் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அப்பப்போ வந்தான், இப்ப உள்ள போயிட்டான். எங்கிட்டு இருக்கான்னு வேற தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாம நல்லபடியா வெளியே வந்துடணும் கடவுளே. நான் போய் பார்த்துட்டு வரவா? அப்போ சும்மா அப்போ ஏற்கனவே உனக்கு கண்டது நடந்துட்டு இருக்கு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணாத. போய் பார்த்துட்டா வந்துடுறேன். இல்ல, உனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி ஏதோ ஆகுது. சும்மா என்னால அனுப்ப முடியாது, அப்புறம் என்னால திட்டு வாங்க முடியாது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் விட்டு நம்ம எப்படி இருக்க முடியும்? நான் வேணா போய் பார்த்து வரட்டுமா? சரி, போய் பார்த்துட்டு வா. ஏதாவது ஒன்று சவுண்ட் விடு, நான் உடனே யாராவது கூப்பிட்டு வந்துடுறேன். நான் வந்து உங்களுக்கு எப்படியே ஏதாவது கொஞ்சம் காப்பாற்றிடுறேன், சரியா? அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவனுக்கு நம்ம விட்டதே தெரிய தப்பு. இது அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் என்ன பாப்பா? அவன் தனியாக போயிருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? தயவு செஞ்சு வா, நான் போய் பார்க்கறேன். இல்லை நீயாவது போய் பாரு போ. சீக்கிரம் போக முடியாது. நான் அப்புறம் அந்த ஃபோனை வச்சுக்க, எதனா ஒன்றா கேப்சர் பண்ணிடு. எங்களுக்கு எதனா ஒன்னாலும் எதனா யாரையா கூப்பிட்டு வந்துருட்டாக்கணும். பார்த்து போடா சீக்கிரம். மேலே லைட் எரியுது, வாசு தானா என்னன்னு தெரியல. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்படிலாம் எனக்கு தனியாக போனாலே எனக்கு ஒன்றுக்கு வந்துடும். வாசு, எங்கடா இருக்க? டேய் வாசு, கேக்குதா உங்களுக்கு?
என்கிட்ட எதனா பேச ஆசைப்பட்டுறீங்களா? எங்கடா இருக்க தேவாசு? பார்த்துட்டு தேவாசு பார்த்துட்டு ஏய் எந்திரிடா. அப்போ கேக்குதாடா? அவளை ப்ளீஸ் கொடு. என்ன பண்ணி